இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசின் அமைச்சரவையில் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட இடம்பெறாதது இதுவே முதல் முறை. நாட்டின் மக்கள் தொகையில் 20 கோடி பேர் முஸ்லிம்களாக உள்ளனர். கிட்டத்தட்ட 14% மக்கள் தொகை கொண்ட முஸ்லிம் மக்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் இல்லை என்பதை என்னவென்று சொல்வது? பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான NDA கூட்டணி அரசு அமைச்சரவையை அறிவித்துள்ளது. பெரும்பான்மை இல்லாத பாஜக கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் ஒதுக்கி இருந்தாலும் முக்கிய துறைகளை தன்வசம் வைத்துள்ளது. அதில் அமித்ஷாவுக்கு உள்துறை, நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறை, ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை, நிதின் கட்கரிக்கு நெடுஞ்சாலைத்துறை, ராஜ்நாத் சிங்குக்கு பாதுகாப்புத்துறை, அஸ்வினி வைஷ்ணவுக்கு ரயில்வே துறை என பழைய அமைச்சரவையே மீண்டும் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதேபோல ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம் கட்சி, லோக் ஜனசக்தி கட்சி, மதச்சார்பற்ற ஜனதா தளம், ஷிண்டே சிவசேனா போன்ற கூட்டணி கட்சிகளுக்கும் முறையே பஞ்சாயத்து ராஜ், சிவில் விமான போக்குவரத்து, உணவுத்துறை மற்றும் கனரக தொழில்துறை ஆகிய அமைச்சகங்களை பெற்றுள்ளன. மோடியின் 3.0 அமைச்சரவையில் மொத்தமாக 72 பேர் இடம்பெற்றுள்ள நிலையில் அவர்களில் 5 பேர் மட்டுமே சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அதிலும் 2 பேர் சீக்கியர்களாகவும் மற்ற 2 பேர் பௌத்தர்களாகவும் ஒருவர் கிறிஸ்தவராகவும் இருக்கின்றார். இந்துக்களிலும் OBC சமூகத்தில் இருந்து 27 பேர், பட்டியல் சமூகத்தில் இருந்து 10 பேர், பழங்குடி இனத்தவர்கள் 5 பேருக்கு மட்டுமே அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசின் அமைச்சரவையில் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட இடம்பெறாதது இதுவே முதல் முறை. நாட்டின் மக்கள் தொகையில் 20 கோடி பேர் முஸ்லிம்களாக உள்ளனர். கிட்டத்தட்ட 14% உள்ள முஸ்லிம் மக்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்திய வரலாற்றில் ஒவ்வொரு புதிய அரசு அமையும் போதும் குறைந்தபட்சம் ஒரு இஸ்லாமியராவது அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பர். ஆனால் இம்முறை முற்றிலுமாக இஸ்லாமிய சமூகமே புறக்கணிக்கப்பட்டுள்ளது. 1998 பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலான NDA அரசின் அமைச்சரவையில் கூட நக்வி என்ற இஸ்லாமியர் இணையமைச்சராக இருந்தார். தொடர்ந்து 1999 பிரதமர் வாஜ்பாய் தலைமையில் ஷா நவாஸ் ஹுசைன் மற்றும் உமர் அப்துல்லா ஆகிய இருவர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தனர். அதனைத் தொடர்ந்து 2004 மற்றும் 2009 தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அப்போது கூட அமைச்சரவையில் 4 மற்றும் 5 முஸ்லிம் MPக்கள் இடம்பெற்றிருந்தனர். இதுவே 2014 முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை உருவான போது இஸ்லாமியரான நஜ்மா ஹெப்துல்லா சிறுபான்மையினர் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து 2016 ஆண்டிலேயே இந்த அமைச்சரவை பதவி மற்றொரு இஸ்லாமிய MPயான முக்தார் அப்பாஸ் நக்வி வசம் சென்றது. இவரே 2019 மீண்டும் சிறுபான்மையினர் துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். ஆனால் இவரின் ராஜ்யசபா MP பதவி 2022 ஆண்டில் முடிவடைய பாஜக தலைமை அவரை மீண்டும் MP ஆக்கவில்லை. இதனால் மோடியின் அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லாத நிலை உருவானது. தொடர்ந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பணியாற்றி வந்த ஸ்மிருதி இரானியிடம் கூடுதலாக சிறுபான்மையினர் துறையும் ஒப்படைக்கப்பட்டது. இதனால் ஸ்மிருதி இரானி சிறுபான்மைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதும் சிறுபான்மையினரிடையே கல்வியை ஊக்குவிக்கும் மௌலானா ஆசாத் கல்வி அறக்கட்டளை நிதி பல மடங்கு குறைத்து வழங்கப்பட்டது. மேலும் சிறுபான்மை அமைச்சகத்தின் உத்தரவின்படி உத்தரப்பிரதேசத்தில் செயல்பட்டு வந்த மதரசா பள்ளிகளில் பணியாற்றி வந்த ஆசிரியர்களின் கௌரவ ஊதியம் நிறுத்தப்பட்டது. இதனால் கிட்டத்தட்ட 21,000 ஆசிரியர்களின் வாழ்வாதாரமும் 10 லட்சம் மாணவர்களின் பள்ளிக்கல்வியும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. மேலும் மௌலானா ஆசாத் நேஷனல் ஃபெல்லோஷிப் என்ற திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் PhD ஆய்வு படிப்பை மேற்கொள்வதற்காக வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகையில் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இத்தகைய சூழலில்தான் பிரதமர் மோடியின் 3வது அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் MP கூட இடம்பெறவில்லை. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் 293 MPக்களில் முஸ்லிம், சீக்கியம், கிறிஸ்தவ மதங்களைச் சார்ந்த ஒரு MP கூட இடம்பெறவில்லை. ஆனாலும் MPயாக தேர்ந்தெடுக்கப்படாத கிறிஸ்தவ மற்றும் சீக்கிய சமயத்தைச் சேர்ந்தவர்கள் மாநில அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளனர். இவர்கள் விரைவில் மாநிலங்களவை MPயாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர்.